பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சுவையான முட்டை மிட்டாய் தான் செய்ய போறேன். டெய்லி இது செய்யணும்னு ஆசை மகன் கேட்டுக்கொண்டே இருக்கிறவரை இன்றைக்கு தான் அதுக்கார நேரம் வந்திருக்கேன் நம்பி. ஆமா, சுவையான முட்டை மிட்டாய் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்களா, நல்ல மழை வர மாதிரி இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் தூரிட்டு இப்ப இல்ல விட்டுட்டு, ஆனா நல்ல குளிர் காத்து அடிச்சு கொண்டிருக்கு, இல்லாட்டிக்கு நெருப்பு வெக்கையா இருக்கு. நல்லா இருக்கு கிளைமேட் இன்னைக்கு. வாங்க இந்த நல்ல கிளைமேட்டோடய சுவையான முட்டை மிட்டாய் செய்யலாம் வாங்க. இப்போ முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா பால் எடுத்துருக்கு. அந்த பால் கோவா காய்ச்சல் சொல்லுவீங்க. அது ஸ்வீட் இல்லாம இங்க பெருசா அது கிடைக்காது. அதெல்லாம் நாங்க பால்லயே நாங்க ரெடி பண்ண போறோம். என்ன, ஆமா, அதுக்கு இந்த அம்பை வெள்ளை பால் தான் எடுத்திருக்கேன் நான். இது 1 லிட்டர், அதோட ஒரு 1 லிட்டரும் 450 ml எடுத்திருக்கேன். 1.5 லிட்டருக்கு 50 ml குறைவே நம்பி. ஆமா, வாங்க இப்ப சேர்க்கலாமா. இதுல உங்கள்கிட்ட உடனடி பசுப்பால் இருந்தாலும் சேர்க்கலாம். இதுவும் பசுப்பால் தான், ஆனா என்ன கொஞ்சம் பாக்ஸ்ல வரும். இனி இதோட இந்த பேக்கெட் பாலையும் சேர்ப்போம். இதுவும் அதே தான், நம்பே விலை. கொஞ்சம் திக்கான பாலா எடுத்துருக்குறேன். இனி இதை நல்லா காய்ச்சி எடுப்போம். கொஞ்சம் லேட் ஆகும் இது காய்ச்சறதுக்கு. நல்லா அந்த பால் பொங்கி அப்படியே நல்லா வத்தி வரணும். அந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மாவு குடிக்க மாட்டேன். ஆமா, 1/2 மணி நேரம், நாளைக்கு 20 நிமிஷம் மாவு பிடிக்கும். அப்ப நல்லா காய்ச்சி உங்களுக்கு காட்டுறேன்னா. இப்ப பாருங்க, பால் நல்லா காய்ச்சிப்பட்டு வந்து கொண்டிருக்குது. இன்னும் நல்லா காய்ச்சிப்படணும், நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நல்லா அப்படியே காய்ச்சி கொண்டிருக்கணும். கைவிடாம இப்படி கலந்து விட்டு கொண்டிருக்கணும். இல்லைன்னு சொன்னா பாத்தீங்கன்னா பொங்கிடும். அதாலதான் இப்ப நல்லா காய்ச்சிப்பட்டோன்னு உங்களுக்கு காட்டுறேன்னா. இப்ப பாருங்க, நல்லா காய்ச்சிப்பட்டு பால் எவ்வளவு விட்டுனா எவ்வளவுக்கு வந்துட்டு பாத்தீங்களா. கை விடாம இப்படியே பக்கத்துல நின்று கிண்டி கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அடி பிடிச்சிடும். இப்படியே கிளறி கொண்டு இருக்கணும் இன்னொரு கொஞ்சம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி காய்ச்சிப்பட்டு வருது. நாங்க கை விடாம இப்படியே கிளறி கொண்டு போகணும். அடுப்ப மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா அப்படி கிளறி கொண்டு போகணும். இல்லையாண்டா அடி பிடிச்சிடும். எவ்வளவு பால் விட்டுனாங்க எவ்வளவு வந்துட்டேன்னு பாத்தீங்களா. இந்த மாதிரி கை விடாம அப்படியே கிளறி கொண்டு இருக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு திக்கா வந்துட்டு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா காய்ச்சிப்பட்டு வந்துட்டுது. இல்லைங்களா, இப்படி வரணும். இது அந்த பால் கோவா இருக்கு தானே, ஸ்வீட் பால் கோவா. அது மாதிரி ஸ்வீட் இல்லாத பால் கோவா சரியாது. நம்ம இங்க இல்ல தானே, கடைகள்ல இருக்காடா ஸ்வீட் இல்லாத பால் கோவா. 2-3 இடத்த தேடி பார்த்தா இல்ல. அதெல்லாம் நாங்க எப்படி ரெடி பண்றோம். இல்ல, நாங்க போய் பார்த்தேன் சரவணா ஸ்டோர்ல எல்லாம் இல்ல. இப்போ ஓகே, இனி அடுப்பை நிப்பாட்டுவான். இது பாத்தீங்களா, இந்த மாதிரி எவ்வளவு பால் விட்டுனா எப்படி வந்துட்டு பாத்தீங்களா காய்ச்சிப்பட்டு. இப்படி இருக்கணும். இதுல பாதாம் எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் மாதிரி பாதாம் எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 7-8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சேன் நான். இனி இதுல தோல் எல்லாத்தையும் முறிச்சு எடுப்போம். இந்த மாதிரி சரிங்களா, இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் முறிச்சு எடுப்போம். இப்ப இதுல நான் ஏலக்காயை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துருக்கிறேன். இது பாருங்க, பாதாம் எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்தாச்சு. இதுல சீனி எடுத்திருக்கேன் 200 கிராம். இதை கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுப்போம். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஒயிட் சுகர் எடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி சீனியை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இனி இதுலயே பாதாம சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க பால் விட்டு கூட அரைச்செடுக்கலாம். அரைச்செடுப்போம். இப்ப இந்த மாதிரி பாதாமையும் அரைச்சு எடுத்தாச்சு நல்ல பேஸ்டா.
இப்ப பாருங்க நாங்க பாலை எப்படி நாங்க காய்ச்சினோம் எப்படி வந்திருக்கு பாருங்க ருக்கி பால்கோவா மாதிரி வந்திருக்கேன். ஸ்மெல்லும் வருது இல்ல. இதுலயே செய்வோம் இந்த இதுல வலிச்செடுத்தா இதுல இருக்கிறதெல்லாம் அநியாயமா போயிடும் இந்த கரையில இருக்கிறது என்ன. அதனால நாங்க இதுலயே செய்ய போறோம். இப்ப பாருங்க இதுல சீனி வந்து எடுத்திருக்கிறேன். 200 கிராம் சீனியை நல்ல வடிவா அரைச்சு எடுத்திருக்கிறேன். அதையும் சேர்க்கிறேன். இதோட நாங்க பாதாம் பேஸ்ட் இருக்குதானே அதையும் சேர்ப்போம். இப்ப இது இருக்கா கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதுக்கு வந்து முட்டை சேர்க்க போறேன். நான் 6 முட்டை எடுத்திருக்கிறேன். ஒரு முட்டையா சேர்ப்போம். அதான் முட்டை மிட்டாய் பார்த்தீங்களா. சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இனி 2வது முட்டை. இதே மாதிரி 6 முட்டையும் நல்லா இப்படி கலந்து எடுப்போம். ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் படி கலந்து எடுப்போமா. இப்போ நான் 6 முட்டையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இனி இங்கால ஏலக்காயை இடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதையும் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க வேற என்ன குங்குமப்பூ எசன்ஸ் அதுக்குள்ள எல்லாம் சேர்க்கலாமா என்ன ரோஸ் எசன்ஸ் அப்படி சேர்க்கலாம். நாங்க ஏலக்காய் பவுடரே சேர்க்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இந்த மாதிரி. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. 6 முட்டையும் சேர்த்து சீனி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதை நாங்க அடுப்புல வச்சு கொஞ்சம் சூடு பண்ண போறோம். அடுப்பை வந்து நான் மீடியம் ஹீட்லாம் விட்டுருக்கிறேன். ஆக கூட்டையில் பக்கத்துலேயே நின்று இப்படியே கலந்து விட்டு கொண்டு இருக்கணும். ஆக கன நேரம் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ரே எடுத்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போம். வடிவாக எல்லா இடம் பூசி விடுவோம் முன்னாடி. இப்போ ரே ரெடி. இங்கே பாருங்க இந்த மாதிரி இது காய்ச்சி பட்டு கொண்டு இருக்குது. இன்னொரு கொஞ்சம் சரிங்களா. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா இறுகி வந்துட்டு முதல் கொஞ்சம் தண்ணி தன்மையா இருந்தது. இப்ப பாருங்க கொஞ்சம் திக்கா வந்துட்டு விளந்த. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கே ரேல எண்ணெய் பூசி வச்சுக்கந்தானே எல்லாம் சேர்ப்போம். இப்ப இதை தட்டணும். நான் ஏற்கனவே தட்டினானா அப்படி அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது டெம்பரேச்சர் வந்து 200. டைம் வந்து ஒரு அரை மணி தியாலம் என்ன அரை மணி தியாலத்தில் பார்ப்போம். அரை மணி தியாலத்தில் அது பேக் ஆகிறதுக்கு சுட சுட கோப்பி குடிச்சிட்டு வர்றேன் தம்பி. ஓகே நண்பர்களே, இப்போ எனக்கு சரியா 40 நிமிஷம் பிடிச்சது என்ன தம்பி. இப்போ நாங்கள் எடுத்து பார்ப்போமா. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். வாவ் சூப்பரா வந்திருக்கேன். முட்டை மிட்டாய் இருக்கேன் தம்பி. இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலால நெய் விட்டு விடுவோமா. நல்லா ஆறட்டுக்கு மாறினோன்னா வெட்ட போறேன். நான் இப்ப வெட்ட போறது இல்லை. இப்ப இதை நல்லா இப்படியே எல்லா இடமும் பிரட்டி விடுவோம் நெய்யை. அது தானாவே அந்த சூட்டுக்கு அப்படியே பிறலும் எல்லா இடமும் கொஞ்சம் ஆறட்டுக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லாவே ஆறிட்டு எங்கட முட்டை மிட்டாய் என்ன வாங்க வெட்டி பார்க்கலாம். திருப்ப தேவையில்லை. இப்படி வெட்டி இருப்போம். பாத்தீங்களா அந்த சைட் ஓரங்கள் தானாவே வந்திருக்கு. இருந்தாலும் ஒருக்கா அப்படி எடுத்து விடுவோம் என்ன. அதை வெட்டி போட்டேன். முட்டை மிட்டாயை வெட்டி போட்டேன். முட்டை மிட்டாய். ஓகே வெட்டுவோம். எழுதி பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ரவி பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் முட்டை மிட்டாய். ஹாப்பி பர்த்டே டு யூ முட்டை மிட்டாய். ஓகே, எந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம்? இந்த பக்கத்துல. வாவ் வாவ், பார்த்தீங்களா சூப்பரா வந்திருக்கு. நானே பயந்தேன். நடுவில் எடுத்து பார்த்தா தான் தெரியுமே. பாருங்க முட்டை மிட்டாய்
எனக்கு வேணுமா முட்டை மிட்டாய்? இங்க பாத்தீங்களா நண்பர்களே எப்படி இருக்கு? ஓய் முட்டை மிட்டாய் வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நாங்களும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். நம்ம இந்த முட்டை மிட்டாய் டெய்லி ஆசை இந்த மகன் கேட்கிறேன், இன்னைக்கு செய்தாச்சு. வாயில வச்சோடனே கரையுது அப்படியே. நாங்க சரஸ்வதியில் வாங்குவோமே கிட்டத்தட்ட பால் கோவா மாதிரி தான் இருக்கு. நம்பி சூப்பரா இருக்கு. ஏலக்காய் வாசம், முட்டையோட வாசம் வரவே இல்லை பத்தியா? ஏலக்காய் எல்லாம் போட்டாங்க தானே. சூப்பரா இருக்கு மேடம். நல்ல ஒரு ஜூஸியான செம்மையா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரியா? நிப்பாட்டு நாள் வர அவளுக்கு காட்டாத. என்னம்மா கேக்கா? சாப்பிடுங்க. சும்மா டேஸ்டா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. அவன் இல்லைன்னு சொன்னா நீங்க குக்கர்ல கூட வச்சு செய்யலாம். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ரெண்டுக்கே முடிச்சுட்டு வந்தாங்க என்ன பாத்தீங்களா? அப்படி இருக்கு நண்பர்களே. நான் சாப்பிட போறேன். இவ்வளவு இப்பவே சாப்பிடலாம், வச்சுதான் சாப்பிடுவோம். என்ன இது ஒரு கிழமைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.